ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்பவும் போல இந்த மாதம் பலன்கள் மட்டும் இல்லாம எந்த முருகன் கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்றதுக்காக நம்மளோட நினைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள். மேம் வணக்கம். இந்த மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? சிம்ம ராசி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ சிம்ம ராசிக்கு ஒரு மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மனசுக்கு பிடிச்சி உங்களுடைய வேலையை செய்வீங்க. இது வரைக்கும் வேலை தொழிலில் எனக்கு பிடிக்காம தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன், நான் ஒன்று யோசிக்கிறேன் ஆனால் என்னை வேற ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்க, அது விருப்பம் இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் என் விருப்பத்தோட எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன். அது சில பேர் வேலையெல்லாம் மாற்றிப்பீங்க. பிடிச்ச வேலைக்கு போகிறேன், பிடிச்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ அப்போது என் மனசுக்கு பிடிச்சது தான் நான் செய்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு இருக்க வேலையில் கூட ஏதோ ஒரு புதிய விஷயத்த கையாளுவீங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே அது உங்களோட உணர்வோட கனெக்ட் ஆனதாக இருக்கும். வேலை தொழிலில் உங்களோட உணர்வோட கனெக்ட் ஆகிட்டு என் மனசுக்கு இது சரிப்படுது, என் மனசுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல நல்ல ஒரு நட்புறவு கிடைக்கும் இந்த மாதம். ஸோ அந்த ஒரு நட்புறவால் கூட, அதாவது கொலீக்ஸ், இவங்களால கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி மன நிறைவு கூட ஏற்படலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நீங்களோ இல்லை உங்களுடைய பார்ட்னரோ, ஸோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய மதர், அம்மா கிட்ட சம்மதம் வாங்குறது, அவங்க கிட்ட இதை பற்றி பேசி சில காரியங்களை நகர்த்துறது, இதெல்லாம் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதோ ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, என் பார்ட்னர் எனக்கு இதை செய்யணும்னு நினச்சேன், செஞ்சுட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப்பை இப்படி கொண்டு போகணும் என் பார்ட்னர் அப்படின்னு நினச்சேன், நான் நினச்சது நடந்துருச்சு. அந்த ஒரு சக்ஸஸ், அந்த ஒரு வெற்றியோடைய அந்த சந்தோஷம் நீங்கள் அடையிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது சந்தோஷ மனநிலையோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த மாதம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் தனித்து இயங்கணும். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. கூட்டு முயற்சி செய்கிறது, பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறது, இல்லை உங்களுடைய பணத்தை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை பணத்தை நான் இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, ஸோ அவங்களுக்கு கொடுத்து நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்க, இது எதுவும் மேற்கொள்ளாமல் பணம் சார்ந்து நீங்கள் தனிமையாக இருக்கிறது நல்லது. பணம், பொருளாதாரம் சார்ந்து இல்லை தனிமையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அது பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கிறதால, அண்ட் பணம் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வருதுன்னா வெளியிலேருந்து, ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிவுகள் உங்களோட இதாக இருக்கணும். பெரிய பெரிய விஷயங்கள், பணம், பொருள் சார்ந்த விஷயங்கள், சொத்து பிரச்சனைகள் எதுனா இருக்குன்னா உங்களுடைய முடிவு ஃபைனலாக இருக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் வெளியே சஜஷன் கேட்காம இருக்கிறது நல்லது. ஸோ அந்த விஷயங்களை உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ரெடிக்ஷனில் இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெளியூர் போய் நான் படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், இல்லை என்னுடைய டிபார்ட்மெண்ட் மாற்றணும்னு பார்க்குறேன், என்னுடைய கோர்ஸ் மாற்றணும்னு பார்க்குறேன், வெளிநாடு நான் போகணும்னு நினைக்கிறேன், ஸோ படிப்பு சார்ந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களால் அதை சிறப்பாக செய்ய முடியும். அப்போது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன நீங்கள் செயல்படுத்தணுமோ அதை யோசிங்க இந்த மாதம். நீங்கள் யோசிச்சாலே அது நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. இது வரைக்கும் நான் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக எடுத்தேன், என்னோட மெமரி பவர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, லேகிங்காக இருக்குது, எதுவுமே ஏற மாட்டுதுன்னு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் நல்ல உங்களால் மெமரி பவரை கெயின் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சேஞ்சஸ் இருக்குது, அது நல்ல சேஞ்சஸாக இருக்கும்.
சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை ரொம்ப பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு, இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட இடத்துலயோ சம்மந்தப்பட்ட நபர்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா ஒண்ணு யோசிச்சு அதை கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. ஆழ் மனசுல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் பழகவும் வேண்டாம். அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த நல்ல விதமான இம்ப்ரெஷனை கூட கெட்டதா மாத்திரும். ஸோ ரொம்ப யோசிக்கிறதும், ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிக்கிறதும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா மனசு உங்களை அந்த மாதிரி ஏதாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுற விதமாக நீங்கள் டெய்லி மெடிடேஷன்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதுவும் மற்றவங்க கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களாம் ரொம்ப யோசிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா உங்களோட மனசு ஏதாவது ஒன்று யோசிச்சு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். அதை தெளிய வைக்கிறது அது உங்களுடைய பொறுப்பு. அதனால நீங்கள் டைரெக்டாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதம் எந்த முருகரை வழிபட்டா நன்மைகள் குவியும்? ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான முருகர், நீங்க வழிபட வேண்டிய முருகர் திருச்செந்தூர் முருகர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுவும் பெரியவங்களுக்கும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் எது செஞ்சாலும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் இந்த திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் பண்ணணும். அதுவும் அந்த கடலில் குளித்து முருகரை தரிசனம் பண்ணணும். தூரமாக இருக்கிறவங்க கூட, போக முடியாதவங்க கூட திருச்செந்தூர் முருகரை நினச்சி பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கடலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சிக்கிட்டே நீங்கள் அதில் ஸ்நானம் பண்ணும் போது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கிளன்சிங் கிடைக்கும். குழப்பங்கள் கிளியர் ஆகும். மன குழப்பங்கள், மன சோர்வுகள், ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ திருச்செந்தூர் முருகர் தான் உங்களுடைய மன குழப்பங்களை தெளிவுபடுத்த போறாரு இந்த மாதம். அதனால நீங்க நேரடியா தரிசனம் பண்ணாலும் சரி, அவரை நினைச்சு கடல்ல நீராடினாலும் சரி, உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே கிளியர் ஆகும், மைண்டு தெளிவாகும். அண்ட் புதிய வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளத்தை உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ ஒரு நியூ பிகினிங்கை உங்களால் கொண்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்க முடியும். இதற்கு முருகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ சிம்மராசி திருச்செந்தூர் முருகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி மேம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.